ஏங்க 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 என்னம்மா? ஏங்க பாத்திர விளக்க சொன்னேன், அதை விட்டுட்டு மேட்ச் பார்க்குறேன்னு காலங்காத்திலே உட்காந்தீங்களே, மேட்ச் என்னாச்சுன்னு சொன்னீங்களா? அதை வேற ஏம்மா ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். நானே அடி தாங்க முடியாமல் வேதனையில் வந்து போயிருக்கேன். மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்காம என்னன்னு சொல்லுங்க, அப்பதான் ஆடியன்ஸுக்கும் புரியும் எனக்கும் புரியும். ஓகே, இந்தியா vs ஆஸ்திரேலியா Day 2 and 3 என்னாச்சு? என் ஒய்ஃப் மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்க சொல்லுங்க. அட இருமா சொல்கிறேன். ஒழுங்கா சொல்றீங்களா போய் பாத்திரத்தை விளக்குறீங்களா? அது பாத்திரத்தை விளக்கணுமா? இல்லை நான் சொல்லிடுறேன். அப்படி வாங்க கதை. வந்துட்டேன். இந்தியா vs ஆஸ்திரேலியா தேர்ட் மேட்ச் பிரிஸ்பன் காபா மைதானத்தில் நடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மழைனால அபேண்டட் ஆயிடுச்சுங்க. அதான் தெரியுமே, நம்ம ரோஹித் சர்மா தான் டாஸ் வின் பண்ணாரு, பவுலிங் போட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுங்க அதை சொல்லுங்க. அங்கே தான் வம்படியாக பஞ்சாயத்து ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்மளால் டாஸ் வின் பண்ண போகிறோம், பவுலிங் சூஸ் பண்ணார் பார்த்தியா, அதில் தான் பஞ்சாயத்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 ஓவர் பார்த்தோம் பவுலிங் போட்டிருப்போம். அதுலேயே 4வது ஓவர்லேயே பும்ரா சொல்லிட்டாப்புல, தம்பி பந்து ஒன்று ஸ்விங்காக மாட்டேங்குது, நீ எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் அங்கே பருப்பு வேகலை, நானும் முக்கி பந்தை குத்துறேன், அது ஒன்றும் நகர மாட்டேங்குது அப்படின்ட்டாப்புல. அவங்க 10 ஓவர்லேயே 32 பக்கம் அடிச்சிருந்தாங்களா. அப்புறம் மழை பெஞ்சு டே 1 முடிஞ்சு போச்சு. சரி Day 2 ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நம்ம ஆளுங்க ஏதாவது நல்லா பவுலிங் போடுவாங்கன்னு பார்த்தா நம்ம ஆளுங்க போட்டார். ஒரு பக்கெட்டு பும்ரா மட்டும் போட்டுக்கிட்டே இருக்காரு, மறுபோட்டு 2 போயிட்டே இருக்கு. அதாவது நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப என்னன்னா, சச்சின் இருக்காரா மேட்ச் ஜெயிச்சிருந்தா, சச்சின் இருக்காரா மேட்ச் ஜெயிச்சிருந்தாம்பாங்க. இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா, பும்ரா இருக்காரு மேட்ச் ஜெயிச்சிடும், பும்ரா இருக்காரு மேட்ச் ஜெயிச்சிடும், அப்படிதான் போயிட்டு இருக்கோம். என்ன பண்றது? நான் என்ன கேட்குறேன், பும்ரா என்ன ஸ்பைடர் மேனா சூப்பர் மேனா, கம்பு விட்டு பந்து போட இல்லை பறந்து பந்து போட, எனக்கு சத்தியமா தெரியல. அது உண்மை நிலவரம் அப்படிதான் போகுது. அவரும் மனுஷன் தான், பும்ரா மட்டும் பந்து போட்டா ஜெயிக்க முடியுமா என்ன? நம்மளால ஒரு 2 சிராஜ் நல்லா போடணும். இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 11 தப்பா தான் எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம தமிழ்நாட்டு பையன் வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. செகண்ட் மேட்ச் அவர் வெளில உட்கார விட்டு அஸ்வினாவுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. 3ஆம் மேட்ச் 2 பேருமே இல்லை, நாங்கள் தலைகீழாகத்தான் சம்மர் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மாவும் கம்பீர் என்ன பண்ணாங்க, ரவீந்திர ஜடேஜாவுக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு எடுத்துட்டு வந்தாங்க. அவரும் வந்து போட்டாப்புல, ஆனா ஒன்னும் பருப்பு வேகலை. ஆகும்போது யாருமே விளையாடலன்றீங்களா? யாராவது ஒரு ஆளாவது விளையாண்டுருக்கணும்ல. விளையாண்டாங்க. ஆஸ்திரேலியா டீம்ல ஸ்மித் ஹெட் விளையாண்டாங்க. அதை கேட்கலங்க நீங்க வேற. அவனுங்க தான் விளையாண்டானுங்க. என்னத்த சொல்ல, இந்த ஹெட் இருக்கானே அவனுக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளே தலைவலியிலே மறந்துருப்பான் போல இருக்கு. எந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் அவங்க அம்மா அப்பா பெற்று விட்டாங்கன்னு தெரியல, இந்தியாட்ட சலசம் பண்றதுக்குனே பயப்புல வந்திருக்கு. ஏன்னா இந்த இங்கிலாந்து மேட்ச்ல ஆசஸ் விளையாடுறான்னா அடிக்க மாட்டாப்புல தம்பி, பாகிஸ்தான் கூட அடிக்க மாட்டேன், சவுத் ஆப்பிரிக்கா கூட அடிக்க மாட்டேன், வெஸ்ட் இண்டீஸ் கூட கொஞ்சம் அட்றா அப்படின்னா இந்தியாவா தான் வந்துட்டேன். என்னத்த சொல்ல வருவாங்களோ, நமக்குனே வருவாங்க போல. என்னத்த சொல்ல, அடி போலன்னு புலந்தாமா பயப்புல. இந்த ஸ்மித் என்ன கடுப்புல இருந்தாலும் தெரியல, ஹெட் தம்பி நீங்களே அடிக்கிறீங்களே, அப்ப நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா, இல்ல நான் என்ன தக்காளி தொக்கா அப்படின்ட்டு இந்த ஸ்மித் தம்பி எப்பவுமே அவர் நம்மள்ட்ட இந்தியாட்ட அடிப்பாப்புல. அவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருந்தாப்புல. என்ன ரோஹித் சர்மா கேப்டன்ஷியால அவரும் ஃபார்முக்கு வந்து அவர் ஒரு செஞ்சுரி, ஹெட் 150, ஸ்மித் 100, புள்ளப்பூச்சி அலெக்ஸ் கேரி கீப்பரா வந்தாப்புல, அவர்லாம் 70 ரன். என்னத்த சொல்ல, நம்ம ஒரு 50 ரன்னாவது யாராவது ஒன்றும் இல்லை. ஒரு வழியா தப்பி மாதிரி முக்கி பாவம் பும்ரா வந்து புது பந்து வந்ததுக்கப்புறம் போட்டு விக்கெட் எடுத்து ஒரு வழியா அவங்க 500 அடிப்பாங்க 600 அடிப்பாங்க மாதிரி நிலைமையில இருந்துச்சு, பயந்துட்டு இருந்துச்சு. நல்ல வேலை 447 ஆல் அவுட் ஆக்கி கொஞ்சம் பும்ரா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாப்புல. அவரு தான் உருப்படியா பந்து போட்டது, 5 விக்கெட்லாம் எடுத்தாப்புல. செல்லக்குட்டி யார் பெத்த பிள்ளையோ இந்தியாவுக்காக இந்த மாதிரி உழைக்குது. வாங்கின காசுக்கு மேல புள்ளையாட்ட உழைக்கிறாப்புல, என்ன பண்றது தெரியல. சரி, அவங்க தான் அடிச்சிட்டாங்க, நல்லா அடிச்சிட்டாங்க. நம்ம சைடு யாரு பேட்டிங்லாம் நல்லா விளையாண்டது அதை சொல்லுங்க. நம்ம சைடு தானே, நம்ம ஜெய்ஸ்வால் தம்பி ஓப்பனிங் இறங்கினாப்புல, ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சாருன்னா பாத்துக்கங்க. சூப்பருங்க. அப்புறம் என்னாச்சுங்க? அடுத்த பாலே ஸ்டார்க் பால் அவுட் ஆயிட்டாப்புல. அடுத்து இந்தியாவின் நட்சத்திர நாயகன் விடி வெள்ளி பிரின்சஸ் சுப்மன் கில் பேட்டிங் பிடிக்க வந்தாரு தெரியுமா? இந்த பேர்லாம் யார் வச்சிட்டு இருக்கா? அவரே சோசியல் மீடியால ஆளை வச்சு சொல்ல வச்சிட்டு இருக்காரு. ஓ, அப்படி போகுதா கதை? ஆனா அதுக்கேத்தாப்புல தம்பி விளையாட மாட்டாப்புல, அது வேற விஷயம். சரி, அவர் எப்படி விளையாண்டாரு? அதான் சொல்லிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி அவர் விளையாட மாட்டாருன்னு. தம்பி ஒரே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு, 3 பால் அவுட் ஆயிட்டு போயிட்டாப்புல. அடுத்து யாரு இறங்குனது? நம்ம கோலி வந்திருப்பார்ல. வந்தாரு விளையாண்டாரா? விளையாடாம அவரும் திரும்பி வீட்டுக்கு போயிட்டாப்புல. அவர் ஒரு 10 பால் அவுட் ஆயிட்டு போயிட்டாப்புல. என்னத்த சொல்ல, இதுக்கு இடையில மழையும் நம்மளை வச்சு செஞ்சிச்சு.
கோலி அவுட் ஆகிறாப்புல அடுத்த பால் மழை பெய்யுது, சரி உள்ளே போயிடறாங்க, திருப்பி உள்ளே வராங்க, மறுபடியும் மழை பெய்யுது, உள்ளே போகிறாங்களே, வருது போகுது அப்படின்ட்டு மாநாடு படத்தை இந்த கிரவுண்டில் ஓட்டின மாதிரி இருந்துச்சு. போன மாதிரியே இருக்கு. அப்படிதான் இருந்துச்சு. மழை விட்டுருச்சுன்னு வந்து ரிசர்வ் பண்ணிட்டு பேட்டிங் இறங்க வந்தாப்புல ரிசர்வ் பண்ணிட்டு அவுட் ஆன அடுத்த பால் மறுபடியும் மழை பெய்யுது. மழை வந்தனால தாங்க எல்லாரும் அவுட் ஆயிருக்காங்க. மழை வந்து இன்னும் 2 விக்கெட் விழாம காப்பாத்தேஷன் தான் சொல்லணும். நான் டீசெண்டா இப்படி சொல்றது நீங்க ஃபுல்லா டேமேஜ் பண்ணி விட்டு போயிருங்க. என்னத்த பண்றது, இப்போதைக்கு இந்தியா 51க்கு 4ன்னு படு கேவலமான நிலையில இருக்காங்க. 3ஆவது நாள் ஆட்டம் முடிஞ்சிருக்கு. 4ஆவது நாள் நாளைக்கு மழை நடக்குதா இல்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே ஆஸ்திரேலியா நம்ம மழையில போட்டு போலன்னு பிறந்துட்டானுங்க. நாளைக்கு சமாதிக்கு குடி தோடிட்டு இருக்கானுங்க. சமாதியில நம்ம ஆளுங்களா டேரக்டா போய் படுக்கிறானுங்களா இல்லப்பா கொஞ்சம் இருப்பா அப்படின்னு எதுவும் விளையாடுறானுங்களான்னு தெரியல. இப்போதைக்கு நிலைமைக்கு கொஞ்சம் ஜெயிக்கிற கஷ்டம் தான். ஏன்னா 2 நாள் இருக்கு, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, அவனுங்க சைடு பவுலிங்கும் டாப்ல இருக்கு, அதனால கொஞ்சம் கஷ்டம் தான். டே 4 வந்து நடக்குதா, ரெயின் வராமல் நடந்துச்சுன்னா நாங்கள் ஏதாவது அப்டேட் போடுறோம், கண்டிப்பாக காத்துருங்க.